இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். பாருங்க, சுமார் 1 வருஷமா பேழைக்குள்ள இருக்கிற நோவாவை, அவனுடைய முழு குடும்பத்தை, நோவாவோடு சேர்த்து 8 பேர், அங்க இருக்கிற நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சாராங்க. இதை நம்ம வாசிக்கும் போது சாதாரணமாக நம்ம வாசிச்சுட்டு போயிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் இவங்களை நினைப்பதற்கு என்ன காரணம்னா, இவங்க ஒரு பேழைக்குள்ள பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பேழையை செய்ய சொன்னது கர்த்தர். இந்த பேழையை எந்த மரத்துல செய்யணும்னு சொன்னது கர்த்தர். இந்த பேழைக்கு அளவெல்லாம் நிர்ணயம் பண்ணது கர்த்தர். இந்த பேழைக்குள்ள எப்படி எல்லாவற்றையும் ஏற்றணும்னு சொல்லி வழிகளையும் திட்டங்களையும் வகுத்து கொடுத்தவர் கர்த்தர். இந்த பேழைக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் உள்ள வச்சு பூட்டி சாவி எடுத்துட்டு போனதும் கர்த்தர். உள்ள போன இந்த ஆட்களுக்கு இந்த பேழையை எங்கே ஓட்டிட்டு போகணுங்கிறதுக்கு தேவையான ஸ்டியரிங் கிடையாது, அங்கே பிரேக் கிடையாது, இன்ஜின் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த பேழைக்குள்ளே இருக்கிற இவர்களை இயக்குகிறது யாருன்னா கர்த்தர். அப்போ பாருங்க, ஏன் கர்த்தர் இவங்களை நினைக்கிறார், அந்த பேழைக்குள்ளே இருக்கிறவங்களை நினைக்கிறார்னா, இவங்க முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருந்தவர்கள், இவர்கள் முழுவதும் கர்த்தரையே நம்பி இருந்தவர்கள், இவங்க முழுவதும் கர்த்தர் சொன்னதையே செஞ்சவங்க, கர்த்தருக்காகவே வாழ்ந்தவர்கள். அதனால தான் கர்த்தர் அவங்கள நினைக்கிறார். இப்போ நோவா பேழையை அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஓட்டிட்டு போக முடியாது. அவன் இஷ்டத்துக்கு தான் விரும்புகிற இடத்துல நிறுத்த முடியாது. அவன் விரும்பின நேரத்துலலாம் நோவா பேழையை திறந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ பாருங்க, தங்களை முற்றிலும் மனப்பூர்வமாய் தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த இந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் நினைக்கணுமா, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நினைக்கணுமா, அதற்கு தேவன் எதிர்பார்ப்பது எல்லாம் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீங்கள் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கணும், கர்த்தரையே நம்பி வாழ்கிறவங்களா இருக்கணும், சுய புத்தியின் மேல் சாராதவர்களாக இருக்கணும். உங்கள் அனுபவத்தை திறமையை பயன்படுத்தி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும், கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் வாழணும், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். வாழ்க்கையின் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, படிப்போ வேலையோ தொழிலோ திருமணமோ குடும்பத்தில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானமோ பிள்ளைகளுக்கு அடுத்த எதிர்கால சம்பந்தப்பட்ட காரியமோ எதுவாக இருந்தாலும் தேவன் தான் அதற்கு மையம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், தேவனுடைய விருப்பத்திற்கு தான் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களை இன்றைக்கும் தேவன் நினைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனி நபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நினைக்கணும், உங்களை விடுதலையாக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை வெளியில் கொண்டு வரணும், மறுபடி சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்கணும், நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியில் வாழணும்னா கர்த்தருக்கு உங்களை முழுசாக ஒப்பு கொடுத்துருங்க. அவரையே சார்ந்து வாழ உங்கள் இருதயத்தை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை சார்ந்த எல்லாவற்றையும் நினைத்து ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, நோவாவை நினைத்து ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளை நீங்க நினைச்சு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.